மணிப்பூர் மாநிலத்தில் 1983ஆம் ஆண்டு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் மேரி கோம். ஆரம்பத்தில் தடகள வீராங்கனையாக விளையாட்டு களத்தில் குதித்த மேரி கோம் 2000ஆம் ஆண்டு குத்துச்சண்டை போட்டிக்கு தாவினார். 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் களம் கண்ட மேரி கோம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பின்னர் பயிற்சியை தீவிரப்படுத்திய அவர் அடுத்த ஆண்டு துருக்கியில் நடைபெற்ற போட்டியிலும் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார். 2000, 2001 ஆகிய ஆண்டுகளில் 45 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொண்ட மேரி கோம் 2005ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 46 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றார். 2006ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்தார். திருமணத்திற்கு பிறகு இரட்டை குழந்தைகளுக்கு தாயான மேரி கோம் 2 ஆண்டுகள் ஓய்வுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற உலக சாம்பியன் குத்துச்சண்டையில் பட்டம் வென்றார். 2010ஆம் ஆண்டு பார்படாஸில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியிலும் தங்கம் வென்று தொடர்ந்து 5 முறையாக உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்தார். இதனைத் தவிர 2003, 2005, 2008, 2012 ஆகிய ஆண்டுகளில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்று சாதனை புரிந்துள்ளார் மேரி கோம். பல்வேறு பட்டங்களை வென்று இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ள மேரி கோமுக்கு 2004ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டில் விளையாட்டுத்துறைக்கான பத்மஸ்ரீ விருதினை பெற்றார். பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான மேரி கோமுக்கு 2009ஆம் ஆண்டு விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு.